முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். இந்த கணித வகுப்பு ஏற்கனவே நம்ம தனி வட்டி பார்ட் 1 நடத்தியிருப்போம். சரிங்களா, பகுதி 1 அதில் ஒரு 10 மாடல் நடத்தியிருப்போம். இந்த பகுதியிலையும் நம்ம அடுத்தடுத்த மாடல் பார்க்க போகிறோம். சரிங்களா, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கணக்குகளில் சரியாக படிங்க. சரியாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையானதாக என்னது மாறிடும். நம்ம தனி வட்டி தானே ஈஸியாக கணக்கு போட்டுடலாம் அப்படின்னு நினைப்போம். அதில் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கிறது ஒன்று தான் என்னது, இருக்கிற நிறைய மாடலை தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இந்த பகுதியில் கணக்கை எளிமையாக்கும். சரி வாங்க. ஸோ மாடல் நம்பர் 11. இந்த மாடல் நம்பர் 11 என்ன அப்படின்னா, தனிவட்டி காலமும் வீதமும் சமம். தனிவட்டி காலமும் வீதமும் என்னது சமம். சரிங்களா, இது ரெண்டும் என்னது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருந்தாக்கில் இது எப்படி அணுகிறது அப்படின்னு பார்ப்போம். ரூபாய் 8000 ஆனது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தனிவட்டியாக ரூபாய் 720 கிடைக்கிறது. இங்கு தனிவட்டி வீதமும் காலமும் சமம் எனில், இந்த ரெண்டு வார்த்தை தாங்க ரொம்ப முக்கியம். எனில் அதன் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100. சரிங்களா, பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100 அப்படின்னா இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, தனிவட்டி வீதமும் காலமும் சமம். அப்போ அப்படின்னா எண்ணும் ஆறும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணும் ஆறும் என்னது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். இங்கே என்னது தனிவட்டி எவ்வளோ 720, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 8000, நம்பர் ஆஃப் இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுனால இப்போ என்னுக்கு பதிலாக நான் 6 எடுத்துக்கிறேன். இப்போ 6 × R டிவைட் பை என்னது 100. அவ்வளோதாங்க. இப்போ ஆர் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர், இந்த 2 0க்கு 2 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ 720 டிவைட் பை என்னது 80. இப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. சரிங்களா, அடுத்து ஒரு 8 8 9 8 என்னது 72. அடுத்து ஆர் ஸ்கொயர் 9 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது 3. அவ்வளோதாங்க. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னது 3%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னது 3%. அல்லது ஆண்டுன்னு கேட்டாலும் 3 ஆண்டுகள். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக இது வந்து ப்ரொசீஜர். சரி, இதை நான் என்ன எளிமையாக தீர்க்க முடியுமா அப்படின்னா எல்லாம் எளிமையாகவும் நம்மளால் தீர்க்க முடியும். சரிங்களா, இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இங்கே முதல்ல இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், தனிவட்டி. அதை அப்படியே ஒரு முறை எழுதிக்கோங்க. இது அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க டிவைடட் பை, சரியா, அந்த அசலால் வகுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ 3 0க்கு 3 0 அடித்தோம் அப்படின்னா 9. இது போல் எது வந்தாலும் இதுக்கு ரூட் எடுத்துடணும். அவ்வளோதான். இது போல் எது வந்தாலும் என்ன பண்ணணும், ரூட் எடுத்துடணும். ஸோ அவ்வளோதான் என்னது ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 12. இந்த மாடல் நம்பர் 12 என்ன அப்படின்னா, மடங்கு தனிவட்டி வீதமும் காலமும் சமம். தனிவட்டி வீதமும் காலமும் சமம். பாருங்க, தனிவட்டி வீதமும் காலமும் சமம். அதோட வார்த்தை என்ன இருக்கும், மடங்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சரிங்களா, இந்த மாடல் வந்து என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, ஒரு அசலின் தனிவட்டியானது அந்த அசலில் 1/4 மடங்கு ஆகும். இங்கு தனிவட்டி வீதமும் காலமும் சமம் என்றால் அதன் காலத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளால ப்ரொசீஜர்லையும் போட முடியும், எளிமையாகவும் போட முடியும். சரி, நம்ம டைரெக்டாக எளிமையாகவே போட்டுருவோமா? ஏன்னா ஸோ இதுக்கான ரொம்ப எளிமையான முறை அப்படின்னாக்கல, இது போல் என் கேட்குறாங்க சரியா அப்படின்னு கேட்டாக்கல, ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு 100ங்க. ரூட் ஆஃப் மடங்கு இன்ட்டு என்னது 100. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப எளிமைங்க. மடங்கு இன்ட்டு என்னது 200. இந்த மடங்குன்ற வார்த்தைக்கு பதிலாக வேறு என்ன வார்த்தைகள் இடம்பெறணும் அப்படின்னா பங்கு. சரியா, 1/4 பங்கு அப்படின்னு இருக்கும். இப்போ எழுதிக்கலாம். மடங்குன்ற வார்த்தைக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, பின்னம். அந்த பின்னத்தை அப்படியே எழுதுங்க. 1/4 இன்ட்டு என்னது 100. அவ்வளோதாங்க. இப்போது 100 வெளியெடுத்தோம் அப்படின்னா 10, 4 வெளியெடுத்தா 2. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சோம் அப்படின்னா 5. அப்போ எத்தனை ஆண்டுகள், 5 ஆண்டுகள்ங்க. அவ்வளோதான் ஆன்சர், 5 ஆண்டுகள். சரிங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 13 பார்க்க போகிறோம். மாடல் நம்பர் 13 பாருங்க, மடங்கு. இப்போ மடங்கு முன்னாடி என்ன பார்த்தோம், மடங்கு தனிவட்டி வீதமும் காலமும் சமம் பார்த்தோம். இப்போ மடங்கு ஆண்டு அல்லது வட்டி வீதம். இந்த மடங்குன்ற வார்த்தை கொஸ்டின்ல கண்டிப்பாக ஒரு இடத்துல இருக்கும். அதோட ஒரு ஆண்டோ அல்லது வட்டி வீதமோ கொடுத்துருப்பாங்க. இதில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்டிருப்பாங்க. இது போல கொடுத்துருந்தாக்கல இதுக்கு என்ன அப்படின்னா, ஸோ n ஈக்குவல் டு, சரியா, n-1 × 100 டிவைடட் பை ஆர். இதாங்க. இப்போ இதில் என்னன்றது என்ன அப்படின்னா காலம். காலன்றது எத்தனை வருஷம் இருக்கு பாருங்க, 4 ஆண்டுகள். அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து என்னன்றது தான் மடங்கு. இப்போ மடங்குன்றது எத்தனை வருஷம், சரியா, 2 மடங்கு. அப்போ 2. இப்போ இருக்கிறத எடுத்து அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ 6 மட்டும் இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படின்னா 2 - 1 × 100 டிவைட் பை ஆரோட வேல்யூ என்னங்க தெரியாததான் கண்டுபிடிக்கிறோம். அது பதிலாக என்னன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்போ 1 × 100 என்னுக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். என்னுக்கு பதிலாக என்னது 4. இப்போ அப்படின்னா 25. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 25%. அவ்வளோதாங்க. இந்த கணக்கு டிட்டோவாக நமக்கு 7ஆம் வகுப்பில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக படிச்சுக்கணும். சரிங்களா, உங்களுக்கு எங்கே இருக்குது, 7ஆம் வகுப்பில் இருக்குது.
இதே கணக்கு. இதே மாடலில் வேறு எது வேணாலும் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க, தயவுசெய்து படிச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து மாடல் நம்பர் 14, மடங்கு மடங்கு. இது என்ன சார் மடங்கு மடங்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினில் உங்களுக்கு மடங்குன்ற வார்த்தை 2 முறை இருக்கும். இப்போ இதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் பார்த்ததெல்லாம் மடங்குன்ற வார்த்தை ஒரே முறை தான் இருக்கும். அது மறுபடியும் வந்து மடங்குன்ற வார்த்தை வரவே வராது. ஆனால் இதுக்கப்புறம் வந்தேன் அப்படின்னா மடங்குன்ற வார்த்தை 2 முறை இருக்கும். பாருங்க, மடங்கு, அடுத்துன்றது மடங்கு அப்படின்னு 2 முறை இருக்கா? ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது இந்த பேட்டர்ன் தான், இந்த மாடல் தான் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது கண்டுபிடிக்கான ஃபார்மேட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்னது இது? n1 = x - 1 / y - 1 இன்ட்டு என்னது n2. இப்போ எக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா புதிய மடங்கு. எக்ஸ்ன்றது புதிய மடங்கு, அதாவது புதிய மடங்குனா அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது புதிய மடங்கு. அடுத்து ஒய்ன்றது பழைய மடங்கு. சரியா? பழைய மடங்கு. இப்போ புதிய மடங்கு எது கேட்டிருக்காங்க? 2 மடங்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்ன்றது 2, சரி, எக்ஸ்ன்றது 2. அடுத்து ஒய்ன்றது சரியா இங்கே சரி புதிய மடங்கு 2ஆ, சரி பழைய மடங்கு என்னது 3. ஸோ பழைய மடங்கு என்னது 3. அடுத்து n2ன்றது ஆண்டு. எத்தனை ஆண்டு? 25 ஆண்டு. சரிங்களா? இப்போ எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸ், சரியா, எக்ஸோட வேல்யூ என்னது இங்கே 2, அப்போ 2 - 1. அடுத்து ஒய்யோட வேல்யூ 3 - 1 இன்ட்டு என்னது 25. சரி, இப்போ அப்படின்னா 1 / என்னது 2 × 25. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 12.5. அப்போது 2 மடங்காக எத்தனை வருஷம் ஆகும்? 12.5 ஆண்டுகள் ஆகும். 12.5 ஆண்டுகள் ஆகும். சார், இப்போ இங்கே நீங்கள் என்னவோ புதிய மடங்கு பழைய மடங்குன்னு எடுத்தீங்க இல்லையா, அது எனக்கு புரியலையே, நான் தப்பாக பண்ணிடணும் அப்படின்னு எல்லாம் பயப்பட தேவையில்லை. சரி, இதுக்கு ஒரு சின்ன நமக்கு யோசனை இருந்தால் போதுமானது. சரிங்களா? அது என்ன சின்ன யோசனை அப்படின்னா, ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 25 ஆண்டுகளில் 3 மடங்காகிறதுனா 2 மடங்காக ஆண்டு குறையுமா கூடுமா? கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? குறையும். அப்படின்றது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே அந்த மடங்கு எங்கே வேணாலும் மாற்றி போட்டு பாருங்க. இப்போ இதை நான் மேலே போட்டோன்னா என்ன ஆகிடும்? 3 - 1 2. 2 × 25 எவ்வளோ? 50 வருஷம் ஆகிடும். அப்போ நம்ம போட்டிருக்கிறது என்னது தப்பு அப்படின்னு உடனே இடத்த மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இது புதிய மடங்கு பழைய மடங்கு என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா ஒரு சின்ன யோசனை. 3 மடங்காக 25 வருஷம்னா 2 மடங்காக வருஷம் குறையணும். அது ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ அது தெரிஞ்சு அப்படின்னா என்னது எளிமையாக அதை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இடம் மாற்றி போட்டாலும் என்னது அடுத்த இடத்த இன்னொரு வாட்டி மாற்றி போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையானது. இதில் வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதில் இன்னொரு கணக்கு கேட்கலாம். என்ன அப்படின்னா, 2 ஆண்டுகள் கொடுத்துட்டு ஒரு மடங்கு கொடுத்துட்டு இத்தனை ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வாங்க அது அந்த கணக்கு கூட ஒரு கணக்கு நம்ம செஞ்சு பார்த்துருவோம். அடுத்து மாடல் நம்பர் 15. இப்போ மடங்கு மடங்குன்ற 2 வார்த்தை பார்த்தோம் இல்லையா, அதில் இன்னொரு வித்தியாசமாக கேட்பாங்க. அது அந்த மாடலையும் நம்ம பார்த்துருவோம். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் 3 மடங்காகிறது எனில் 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்? சரியா? 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் வேற எந்த விஷயங்களும் கிடையாது. சரிங்களா? இப்போ இதை நான் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னா n1 அப்படின்னா y - 1, அடுத்து x - 1, அடுத்து என்னது n2. சரிங்களா? சரி, இப்போ என்னென்னு அவங்க எடுத்துடும். 5 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறுதா? சரியா? 3 மடங்காக மாறுதா? அப்படின்னா 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது போல் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னாக்கல, இப்போது இந்த 5 வருஷம் எழுதுனீங்க அப்படின்னா அதோட மடங்கை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எழுதணும். இப்போ 5ன்றதை நான் இங்கே எழுதிட்டேன் அப்படின்னா அதோட மடங்கை நான் எங்கே எழுதணும் அப்படின்னா இந்த பக்கம் எழுதணும். அப்போ 3 - 1 எழுதணும். அடுத்து 15 வருஷம் அப்படின்னா இந்த 15 வருஷம் இங்கே எழுதணும் அப்படின்னா அதோட மடங்கு எங்கே கிடைக்கும்? இங்கே கிடைக்குங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். சரிங்களா? இப்போ y - 1 மட்டும் இங்கே இருக்கட்டும். சரிங்களா? இப்போ அப்படின்னா 2 × என்னது 15 × என்னது 5. இப்போ அடிச்சோம் அப்படின்னா 3. சரிங்களா? அடுத்து 3 2 என்னது 6. அப்போ y - 1 = 6. அப்போ y இந்த மைனஸ் அந்த பக்கம்னா 7. அப்போ 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்? அது 7 மடங்காக மாறும். 15 ஆண்டுகளில் எத்தனை மடங்காக மாறும்? 7 மடங்காக மாறும். இப்போ நீங்கள் அந்த கணக்கு புரிஞ்சுட்டா, மாடல் நம்பர் 14 புரிஞ்சிச்சு அப்படின்னா 15 ரொம்ப ரொம்ப என்னது எளிமை தான், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 16. ஸோ வித்தியாசம் ஏற்கனவே அப்படி தான் சார் வித்தியாசமாக கணக்கு போட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது கேட்குது எனக்கு. சரியா? வித்தியாசம் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒருவருக்கு 4 ஆண்டுகளுக்கு 5% வட்டி வீதத்திலும் அதே தொகையை அதே வட்டி வீதத்தில் மற்றொருவருக்கு 3 ஆண்டுகளுக்கும் கொடுக்கிறார். இருவருக்கும் அளித்த தனி வட்டியின் வித்தியாசம் 42 எனில் அதன் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ வித்தியாசம் அப்படின்னா ஒருத்தர் கொடுத்த PNR /
100க்கும் இன்னொரு கொடுத்துற பிஎன்ஆர் 100க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னா சரியா 42 ரூபா. அதான் அந்த தனி வட்டிக்கான வித்தியாசம். ஸோ வித்தியாசம்னா மைனஸ்ங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? இப்போ அதோட தொகை என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அடுத்து ஆண்டு கொடுத்துருக்காங்களா? வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே தொகை அதே வட்டி வீதத்தில் சரியா மற்றவருக்கு 3 ஆண்டுகள் கொடுத்தாங்க. அப்போ வட்டின்றது சமம் தான். பிரின்சிபல் நமக்கு தெரியாது. அப்போ பிரின்சிபல் டிவைட் பை என்னது 100. சரிங்களா? இப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து எத்தனை? ஃபர்ஸ்ட்டுக்கு 4 ஆண்டுகள் 5. அப்போ 4 × 5. அடுத்து மைனஸ். அடுத்து அதே போல் இங்கே அப்படின்னா 3. அடுத்து என்னது 5. 3 என்னது 5 ஈக்குவல் என்னது 42. அவ்வளோதாங்க. இப்போ மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே 20ன்னு கூட எழுதிக்கலாம். 4 5 எவ்வளோ 20. அப்படியே டேரெக்டாக எழுதிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரியா? அப்படின்னா இப்போ இது என்னது 20லேருந்து 15 கழிச்சா 5. அப்போ அப்படின்னா P5 டிவைட் பை என்னது 100 ஈக்குவல் என்னது 42. அப்போ P ஈக்குவல் டு 42 × 100 டிவைட் பை என்னது சரியா 5 அடிச்சுக்கலாம். 1 5 5 25 2 2 4 4 2 8. அப்போ 840. பிரின்சிபல் எவ்வளோ 840. சரியா? ஸோ இதை எளிமையாக நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னா செய்ய முடியும். இதுக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன ஆண்டு என்ன வட்டி வீதம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அது அப்படியே ரெண்டையும் வழி பண்ண 5 எவ்வளோ 4 × 5 20. அவ்வளோதாங்க. அடுத்து ரெண்டாவது 3 ஆண்டுகள் அதே வட்டி வீதம் சொன்னதுனால அதை பெருக்கிறோம். அப்போ 3 × 5 அப்போ என்னது 15. இப்போ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ 5. அப்போது 5% என்பது 42 அப்படின்னா 100% எவ்வளோ? அவ்வளோதாங்க. 5%ன்றது 42னா 100% அப்படின்னா 1 5 5 20 20 அப்படின்னா 4 8. அப்போ 840. அசல் வந்து என்னது 840. உங்களுக்கு ப்ரொசீஜர்லையும் போட்டிருக்கோம், ஷார்ட்கட்லையும் போட்டிருக்கோம். ரெண்டுமே புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். சரிங்களா? சரி வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 17 ரூபாய் 1550. இதோட மாடல் என்ன அப்படின்னா பாகம். ஒரு முதலீட்டை 2 பாகம் பிரித்து போடுவாங்க. அது எந்த விதத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1550 2 பாகமாக பிரித்து 8% மற்றும் 6% தனி வட்டியில் முறையே முதலீடு செய்யப்பட்டது. ஒரு வருடம் முடிவில் ரூபாய் 106 வட்டியாக பெறப்பட்டது எனில் 8% மற்றும் 6% முதலீடு செய்த தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு முதலீடு செய்த தொகை நமக்கு என்னன்னு தெரியாது. சரியா? அப்போ 8% முதலீடு செய்த தொகையை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். அப்படின்னா 6% எவ்வளோ செஞ்சிருப்பாங்க? இப்போ இதுல எக்ஸ் செஞ்சுட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறது எவ்வளோ? இதுல இருந்து இந்த எக்ஸை கழிச்சுட்டா மீதி இருக்கிறது அந்த வேலை. அப்படின்னா 1550ல இருந்து மைனஸ் எக்ஸை கழிச்சுட்டா தான் மீதி தொகை இது கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க தெரியும், அதே அப்ளை பண்ணுவோம். அது என்னது பிஎன்ஆர் டிவைட் பை என்னது 100 ப்ளஸ் என்னது பிஎன்ஆர் டிவைட் பை 100. சரியா? இதுக்கு சேர்த்து தான் என்னது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? இப்போ நம்ம இதில் அப்ளை பண்ணுவோம். பிரின்சிபல் எவ்வளோ தெரியாது. அந்த பிரின்சிபல் தான் என்ன அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ் ஏன்னா அது தெரியாது 8%. அடுத்து எத்தனை சதவீதம் 8%. எத்தனை வருஷம்? 1 வருஷம் டிவைட் பை என்னது 100 ஏன்னா ஒரு ஆண்டு முடியும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து அதே போல் இதை வந்து பிரின்சிபல் 1550 மைனஸ் என்னது எக்ஸ். அடுத்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? ஸோ 6 டிவைட் பை என்னது 100 ஈக்குவல் டு என்னது 106. ஏன்னா அதுக்கான கூட்டு வட்டி எவ்வளோ 106 ரூபா. சரியா? அதே வித்தியாசம் கொடுத்துருந்தா நாங்கள் என்ன பண்ணியிருப்பேன் மைனஸ் போட்டிருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். அது நம்ம பார்த்தோம் இல்லையா? ப்ளஸும் பார்த்துட்டோம் மைனஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த எக்ஸ் கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம கூட்டிக்கலாம் அப்படின்னா இங்கே என்னது 8x. சரியா? பகுதிகள் ஒரே மாதிரி இருந்தால் தொகுதி என்ன பண்ணலாம் அப்படியே கூட்டிக்கலாம். அதனால் நான் கூட்டிக்கிறேன் 8x. இப்படின்னா இதை அப்படியே பெருக்குவோம். அப்போ அப்படின்னா 155 இன்ட்டு என்னது 6 ஏன்னா அது உள்ள மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? அப்போ 5030க்கு 0 மிச்சம் 3 5030 33 மீதி 3 1 6 அப்போ 9. அப்போ அப்படின்னா 9300 மைனஸ் என்னது 6x என்னது ஈக்குவல் டு அப்போ 106. இப்போ நம்ம கழிச்சுக்கலாம். ஸோ இதை கழிச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 2x. சரியா? ப்ளஸ் 9300 கிடைக்கும். இது அப்படின்னா 10600. இந்த 100 அந்தவங்க போய்டும் இல்லையா? இப்போ நம்ம கழிச்சுக்கலாம். அப்படின்னா 10600லேருந்து 9300 கழிச்சிருவோம். கழிச்சு அப்படின்னா 0 0 இங்கே 3 அடுத்து என்னது 1 1300. 1300 கிடைக்குது இல்லையா? அப்போ அப்படின்னா 2x ஈக்குவல் என்னது 1300. இதை அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 6 2 I2 அப்போ 650. அப்போ x ஈக்குவல் என்னது 650. x ஈக்குவல் எவ்வளோ 650. அப்போ 8% எவ்வளோ கொடுத்துருப்பாங்க 650. அப்போ மீதி இருக்கிறதுனா
1550லேருந்து 650 கழிச்சிருவோம். 0 0 15 அப்படின்னா 9. அப்போ என்னது 900. அப்போ 6% எவ்வளோ கொடுத்துருப்பாங்க? 900 ரூபா கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம். பெரிய கணக்கெல்லாம் இல்லை, அதே சேம் மெத்தட் தான். அந்த பீக்கு பதிலாக என்னது எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், இங்கே இன்னொரு பீக்கு அந்த மொத்த தொகையிலேருந்து எக்ஸை கழிச்சுக்கிறோம். ஸோ அவ்வளோதான், அதில் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப எளிமை தான். வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்த மாடல் நம்பர் 18 பார்க்க போகிறோம். இது என்னன்னா மீதி, சரியா, அல்லது பின்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், ஒருவர் தனது அசலில் 1/2 பகுதியை 8% வட்டி வீதத்திலும் 1/4 பகுதியை 6% வட்டி வீதத்திலும் மீதியை 8% வட்டி வீதத்திலும் முதலீடு செய்தார். ஓராண்டு இறுதியில் அவருக்கு கிடைத்த வட்டி ரூபாய் 660 எனில் அதன் அசல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த மற்றதெல்லாம் நம்ம முன்னாடி ஏற்கனவே போட்டுதான். இங்கே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த 1/2 பகுதி பின்னமாக கொடுத்துருக்கிறது தான். சரிங்களா, அந்த மீதின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த மீதி பின்னம் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கல, அந்த மீதின்றது எவ்வளோ நமக்கு தெரியாது இல்லையா, அந்த மீதியை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். மீதி என்னன்ற எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கல, இப்போது 1/2 ப்ளஸ் என்னது 1/4 ப்ளஸ் எக்ஸ், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு பங்கு, ஒரு முழு தொகை. சரிங்களா, அப்போது இதை நம்ம கூட்டிப்போம். கூட்டினோட எல்சியம்னா 4 கிடைக்கும். 4னா 2 ப்ளஸ் என்னது 1, அப்போ என்னது ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இதை கூட்டணும் அப்படின்னா -3/4 அப்படின்னு கிடைக்கும். கழிச்சோம் அப்படின்னா 1/4 கிடைக்கும். அப்போ மீதி பகுதியே 1/4 பங்கு. மீதி எத்தனை பங்கு? 1/4 பங்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். சரியா, அந்த பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. அப்போ அதுக்கு என்னதான் PNR / 100. அடுத்து இன்னொரு பிரின்சிபல் தெரியாது, அதுவும் PNR / என்னது 100. இன்னொரு பிரின்சிபல் தெரியாது, அதுவும் PNR / என்னது 100. சரிங்களா, ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்டாக கிடச்சிருக்கு. இந்த மாடல் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சரி, இப்போ பாருங்க, இப்போது ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியுது, நம்பர் ஆஃப் எத்தனை பாகம் அப்படின்னு தெரியுது, 1/2 பாகம். சரிங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸும் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம எழுதிப்போம். அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/2 பகுதி, அப்போ 1/2. சரிங்களா, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8. அவ்வளோதாங்க. அடுத்து இன்ட் என்னது, இது 100. அடுத்து ப்ளஸ், அடுத்து இதே போல் 1/4 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, சரிங்களா 6. அப்போ இன்ட் என்னது 100. அடுத்து ப்ளஸ், இது என்னது 1/4. அடுத்து 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 8%. இன்ட் என்னது 100. இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ 660. இப்போ நம்ம இது அப்படியே நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், சரியா 400ன்னு கிடைக்குமா. இங்கே 200 இருக்குது, அப்போ 2 அப்படின்னா இது என்னது 16ன்னு ஆகிடும். அப்போ 16 ப்ளஸ், அடுத்து 1 6 ப்ளஸ் என்னது 8 ஈக்குவல் டு என்னது 660. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா அது மொத்த அமௌண்ட் நமக்கு பிரின்சிபல் எவ்வளோன்னு தரும் இல்லையா, அந்த பி மட்டும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ மற்றதெல்லாம் அந்த மாதிரி கொண்டு போய்டும். அப்படின்னா பி ஈக்குவல் டு, அடுத்து இதெல்லாம் கூட்டம் அப்படின்னாக்கல 22 30. சரிங்களா, அப்படின்னா 660 இன்ட்டு 400 டிவைடட் பை, சரிங்களா 30 டிவைடட் பை என்னது 30. இப்போ அடிச்சுக்கலாம், இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அடுத்து 1 3 3 2 6 2 6. அப்போ அப்படியே மல்டிபிள்னா 4 2 8 4 2 8. அப்போ என்னது 8800. ஸோ அதோடைய அசல் தொகை என்னது 8800. அவ்வளோதாங்க, ரொம்ப எளிமை. இதில் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மீதி கண்டுபிடிக்க தான் வேலை. சரிங்களா, ஸோ இல்லை இது இன்னொரு மாடலில் நம்மளால் போட முடியும், இருந்தாலும் இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இதுவே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ வாங்க அடுத்த மாடல் போகணும். கொடுக்கப்பட்ட அனைத்து மாடலையும் சரியாக படிச்சிருங்க. சரியாக படிச்சிட்டிங்க அப்படின்னாக்கல அடுத்த தேர்வுகளை நம்ம எளிதாக அணுக முடியும். இது தவிர நம்ம என்ன செய்யணும், பள்ளி புத்தகம் இருக்கிற மாடல் பார்த்துட்டோம், இது இல்லாமல் டிஎன்பிசியில் கொஸ்டினில் கொடுத்துற மாடலும் பார்த்தோம். இது இல்லாமல் ஒரு சில மாடல்களும் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் வைக்கும்போது கேட்போம். அதுக்கான விளக்கங்களும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு அடிஷ்னலாக நிறைய மாடல் கொஸ்டின் வந்து கிடச்சிரும். ஸோ கொடுக்கப்பட்ட தகவல் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், சரியாக போட்டு பார்த்து அதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதி என்னது ரொம்ப எளிமையாக மாறிடும். ஸோ முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சரியா, கொடுக்கப்படக்கூடிய தேர்வுகளை சரியான நேரத்தில் எழுதுங்க. அது மட்டும் தான் நீங்கள் சரியான நேரத்தில் எழுதிட்டீங்க அப்படின்னா அடுத்து படிக்கிறது ரொம்ப எளிமையாகிடும். சரியா, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சரியா டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.